இந்த லேசான உபத்திரவம், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லி லேசான உபத்திரவத்தை பற்றி சொல்ல முடியும். சரிங்களா? சபைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த உபத்திரமானது கொஞ்ச காலம் கொஞ்ச பாடுகள். அதுக்கான பந்தய பொருள் பாருங்க, இந்த உலகத்திலே இல்லாத ஒரு இலக்கு, உன்னத அழைப்பின் பங்கு. ஆனா மகா உத்தர காலத்துல போயிட்டு அதிகப்படியான பாடுகள் இல்லைங்களா, அதிகப்படியான நாட்கள்ல பாடுபட்டு அதிக நாட்கள் அதிக பாடுகள் பட்டு மகா உத்தரத்தில் பங்கடைந்து நம்ம திரள் கூட்டம் ஆகணும். அதுக்கு தான் நான் கேட்டேன், சபையாகிறது ஈஸியா திரள் கூட்டம் ஆகிறது ஈஸியா? சபையாகிறது தான் ரொம்ப ஈஸி. ஆனா மகா உத்தர காலத்தில் பங்கடைந்து நம்ம அதுல ஒரு ஜெயத்தை காமிக்கணும், ஜீவித்து காமிக்கணும். அதை காட்டிலும் எளிதானது இந்த ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை பாடுகளின் அடிப்படையில் தான் சபையாவதற்கான ஒரு வாய்ப்பும் திரள் கூட்டத்துக்கான ஒரு வாய்ப்புமே வேறுபடுது. அப்படிங்கும் பொழுது இந்த சபை வாய்ப்புக்கான பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்ச பாடு, அதுதான் அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கொஞ்ச காலத்தில் கொஞ்ச பாடு. சரிங்களா? அப்போ இந்த ஒரு வாய்ப்புக்குரிய ஒரு விஷயத்தில் இந்த ஓத்திர காலம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, மகா ஓத்திர காலம்னு ஒன்று இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டா நம்ம எதுல இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணமா ஒரு வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பிற்பகுதி. இப்ப இந்த ஒரு பாடுகள் சொல்லப்படுற ஓத்திரம், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மகா ஓத்திரமா ஓத்திரமா? உபத்திரவம் பாடு. சரிங்களா? இந்த ஓத்திரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சபைக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது. ஆனா மகா ஓத்திரம் அப்படிங்கும் போது அது யாருக்கு அனுமதிக்கப்பட்டது? திரள் கூட்டத்துக்கு. இதை நீங்க வேர் பிரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இந்த நிறைய டாக்ட்ரினலா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, ஆன்டி கிரைஸ்ட், இதுலலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த ஓத்திரத்தை வச்சு தான் நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம், சபை முடிஞ்சிருச்சா முடியலையா, இல்லை இன்னும் மகா ஓத்திரம் இனிமேல் தான் வருமா, இல்லை ஓத்திர காலத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்கிறோம் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மகா ஓத்திரமா ஓத்திரமா? இப்ப இந்த ஓத்திரங்கிறது யாருக்குரியது? மகா ஓத்திரங்கிறது யாருக்குரியது? இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த ஓத்திரம் முடிந்த உடனே அப்படின்னா எழுதுங்க, சபைக்கான அந்த ஓத்திரம் முடிந்த உடனே படிங்க. ஓகே, அப்ப இது 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 ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓத்திர காலங்கிறது சபைக்கான ஒரு 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 காலகட்டம். அந்த சபை வாய்ப்பில் உள்ளவங்களுக்குன்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓத்திரம் பாடுகள். ஆனா மகா ஓத்திரத்தை பத்தி சொல்றது பாருங்க, இதே 21வது வசனத்தை படிங்க. பார்த்தீங்களா? இப்போ மிகுந்த ஓத்திரத்தை பற்றி சொல்லப்படுது. இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? இப்போ இந்த மகா ஓத்திரங்கிறது யாருக்குரிய காலகட்டத்துக்குரியதுன்னு பார்க்கணும். அதை இந்த இடத்துல சொல்லப்பட்டது 21 திரள் கூட்டத்துக்கான ஒரு விஷயம். ஆனால் ஓத்திரங்கிறது எதற்குரியது? சபைக்குரியது. இப்போ உதாரணமாக தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாருன்னா இந்த அந்து கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்குரியவன். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்.
பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் பரிசுத்தவான்கள் அந்த கிறிஸ்து அமைப்பினால் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லப்படுது. இதுக்கு இதுக்கு பேர் வந்து மகா ஓத்திரம் அல்ல. இதுக்கு பேர் என்னங்க? ஓத்திரவ காலம். சரிங்களா? அப்ப இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிறிஸ்து எப்போ வருவான், ஆண்டவருடைய ரெண்டாம் வருகை எப்போ வரும், அதற்குரிய ஓத்திர காலம் எது, மகா ஓத்திர காலம் எது, இதை நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவருடைய ரெண்டாம் வருகை, மகா ஓத்திர காலம், சபை வாய்ப்பு, திரள் கூட்டம், இதெல்லாம் சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த திரள் கூட்டங்கிறது இதை வந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் ஒரு சில பாடங்கள் கழித்து நம்ம பார்க்கலாம். கடைசி காலத்தில் தான் இந்த மகா உத்தர காலம் வருவதற்கான ஒரு முகாந்திரத்தை வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய ரெண்டாம் வருகைக்கு அப்புறம் தான் எது வரும்? மகா உத்தரம். சரிங்களா? அதை தான் நீங்கள் அதே மத்தேயுவில் நீங்கள் 24 படிக்கும் பொழுது, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி 20வது வசனம் 21 தான் மகா ஓத்திர காலத்தை பற்றி சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப ஆண்டவருடைய ரெண்டாம் வருகைக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகா ஓத்திர காலம். ஆனா ஆண்டவருடைய ரெண்டாம் வருகைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 29-30 படிச்சீங்கன்னா ஓத்திர காலத்துக்கு பின்பாக இருண்டு போயிடும், எல்லா விஷயமும் இருண்டு போயிடும், நட்சத்திரங்கள் கீழே விழுவும். 30வது வசனம் மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். அப்ப ரெண்டாம் வருகையில வர்றதை பத்தி சொல்ற. அப்ப ஓத்திர காலங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ரெண்டாம் வருகைக்கு முன்பா பின்பா. திரும்ப படிங்க 29-30 நல்லா படிச்சுட்டு சொல்லுங்க. ம் 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 ம். அப்ப இது ஆண்டவருடைய ரெண்டாம் வருகை வர்றதுக்கு முன்னாடி என்ன வரணுங்க? ஓத்திர காலம். சரிங்களா? அதான் 3.5 வருடம் அப்படின்னு கூட தானியல்ல இப்ப படிச்சோம். சரிங்களா? 3.5 நாட்கள் காலம், காலங்கள், அரை காலம்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப இதுல மனுஷகுமாரனுடைய அடையாளம்னா என்னங்க? மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்துல இருக்குமா? என்ன அடையாளம் இருக்கும் வானத்துல? ஆண்டவருடைய ரெண்டாம் வருகையில மனுஷகுமாரனுடைய அடையாளம் என்னது? பேர் கிறிஸ்தவம் வசனம் அப்படித்தானே இருக்கு. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் என்ன அடையாளம் காணப்படும்? பேர் கிறிஸ்தவமார்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? மேகத்தை பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சிலுவை அடையாளம் பார்த்துட்டா போதும், ஆண்டவர் ரெண்டாம் வருகையில் வந்துட்டாருன்னா அப்பப்போ சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப வராமல் போயிடுவார். இல்லை அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சிலுவையில் மறித்ததுனால அந்த சிலுவை தான் அந்த அடையாளம்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பாடத்தில் பார்க்கலாம். ஆனால் இதில் நம்ம புரிந்து கொள்ள காரியம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதில் ஓத்திர காலம் அப்படிங்கிறது அந்த கிறிஸ்துவினால் அனுமதிக்கப்படுகிற ஒரு விஷயம். மகா ஓத்திரங்கிறது ஆண்டவர் ரெண்டாம் வருகையில் வந்த பிறகு சபை நிறைவுக்கு அப்புறம் மகா ஓத்திரத்தின் உச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த உச்சத்தில் சபை இருக்காது, முத்திரிக்கப்பட்டு தீர்ந்த அந்த சபையானது இருக்காது. அதில் யார் போய் மாட்டுவான்னா கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள இந்த திரள் கூட்டம். சரிங்களா? அதுதான் ஏசாயா 57 1வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? அப்ப இதுதான் நம்ம என்னன்னா அந்த தீங்கு, அந்த மகா ஓத்திர காலம் அப்படிங்கிற அந்த உச்சத்தை அடையிறதுக்கு முன்பாக புத்திமான் என்ன பண்ணப்படுகிறான்? பரலோகத்துக்கு போயிடுவான். அந்த புத்தி உள்ள கன்னியர்கள் உள்ள அந்த புத்தி உள்ள அந்த 1,44,000 பேர் தேவனுக்கேற்ற அந்த கிரியை செய்கிற அந்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? சரி, இந்த மகா ஓத்திர காலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஓத்திரமாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பாடுகளாக இருக்கும் அப்படிங்கும்போது இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான மிகுந்த ஓத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுல படித்தோம். சரிங்களா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. அப்ப ஆண்டவருடைய ரெண்டாம் வருகையை குறித்த ஒரு விஷயத்தை இங்க சொல்லப்படுது.
ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்திருக்கும் பொழுதுதான் எந்த காலம் வரும்? கிரேட் டைம் ஆஃப் ட்ரபுள், மகா ஓத்திர காலம் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதுவரையும் நம்ம பார்த்த ஒரு விஷயம் எதற்காக பார்த்தோம்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பு சபை மற்றும் திரள் கூட்டத்துக்கான காலகட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படியாக நம்ம பார்க்கும்போது இது வந்து இதுவரையும் சம்பவித்திராத மிகுந்த ஓத்திரமான ஒரு காலமாக இருக்கும். இந்த மகா ஓத்திர காலத்தில் தான் யார் போய் மாட்டுவா? திரள் கூட்டம். சரி, அப்படி என்ன ஓத்திரமா இருக்க போகுதுங்க? நம்மளுக்கு நேரில் இருக்கிற அந்த ஓத்திரத்தை காட்டிலுமே அவங்களுக்கு நடந்துற போகுது. ஆனா சபை வாய்ப்புக்குரியவர்களுக்கு சொல்லியாச்சு, லேசான ஓத்திரம். மற்றவர்களை காட்டிலும் உலக ஜனங்களை காட்டிலும் மிஞ்சின ஓத்திரம் இல்லை, ஒரு சமமான. எல்லாருக்கும் மழை பெய்யலன்னா நம்மளுக்கும் மழை பெய்யாது. கொரோனா உலகத்தானுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கும் வரும். இவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு. ரொம்ப மோசமான நிலைமைக்குரிய ஓத்திரமாக அது இருக்காது. அப்படிங்கிறதான் அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஓத்திரம் இருக்கும், ஆனால் மிகுந்த ஓத்திரமாக இருக்காது, லேசான ஓத்திரமா இருக்கும். அப்படி அப்படி என்னவா இருக்கலாம்? கொஞ்சம் ஒரு சாம்பிள் சொல்லுங்களேன். மகா ஓத்திரத்தை பற்றி ஒரு சாம்பிள் சொல்லுங்க. மகா ஓத்திரத்தில் உலக ஜனங்களுக்கே இப்போ சத்தியம் கிடைக்காம இருக்கிறாங்க. அது என்ன அவங்களுக்கு என்ன ஓத்திரமா? ரொம்ப ஜாலியாக டாடா பிர்லாவை பாருங்க, ரிலையன்ஸ் கம்பெனியை பாருங்க, நல்ல ஜாலியாக. அது அது ஒரு ஓத்திரமான்னு கேட்குறேன். அதாவது சத்தியம் இல்லாமைங்கிறது ஒரு ஓத்திரமான்னு நான் கேட்குறேன். அது ஒரு ஓத்திரமா இருக்குமா? அது நிச்சயமா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இப்பயே நிறைய பேருக்கு சத்தியம் உலகளாவிய அளவில் 1,44,000 பேரை தவிர மற்றவங்கெல்லாம் சத்தியத்தில் தான் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கா மகா ஓத்திரமா இருக்குது? இல்லை, நான் கேட்ட கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மகா ஓத்திர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சண்டை. சரி, இப்போ இந்த 1ஆம் உலக போர் வந்துச்சு, 2ஆம் உலக போர் 2 அணுகுண்டை போட்டாங்க, பயாலஜிக்கல் கெமிக்கல் வெப்பன் பாம்பெல்லாம் போடும்பொழுது ஏகப்பட்ட நாசங்கள். இதோட பெரிய மோசமான நிலைமை வந்துட்டு போதா? நம்மளுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் போடலை, அதனால தெரியல. இப்போ அதெல்லாம் எங்கே? இப்போ ஓத்திர காலம் இங்கே இஸ்ரேலுக்கா நமக்கா? சென்னையில் உள்ள நமக்கா? இப்போ அங்கே என்னமோ மகா ஓத்திரம், இங்கே வந்து லேசான ஓத்திரமா? ஓகே, அந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் எஃபெக்டா 4 காற்றுகளை முத்திரிக்கப்பட்டு தீர்ற வரையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் 1,44,000 பேரையும் முத்திரிக்கப்பட்டு தீர்ற வரையும் சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மத ரீதியான எந்த காற்றும் அடிக்காத அளவுக்கு கட்டி வச்சிருவாங்க. அது ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்க ஆரம்பிச்சத 4 தூதர்களை கொண்டு நீ கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் நம்ம இங்கே படிக்கிறோம். அப்போ 4 வகையான பாதிப்புகள் இருக்கும். ஒன்று மத ரீதியான பாதிப்பு, கடவுள் மேல உள்ள நம்பிக்கை முழுவதும் அற்று போயிடும், நீங்க சொன்ன சத்தியம் இருக்காது. அரசியல் ரீதியா ஒழுங்கான ஆட்சி இருக்காது. ஆமா, என்னது தடி எடுத்தவன்லாம் அவன் அவன் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வருவான், டக்குன்னு வீட்டுக்குள்ள வருவான், கத்தியை வச்சு மிரட்டுவான், போலீஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கும். சமுதாய ரீதியான பெரிய பிரச்சனை. சரிங்களா? அப்ப அடுத்தது என்னன்னு பார்க்குறோம், பொருளாதார ரீதியா உள்ள ஒரு சில சூழ்நிலைகள் இவ்வாறாக பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத உச்சமாக சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அந்த நாளுக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம ஒரு ஒரு இதா அனுபவ ரீதியா ஒரு சில அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஜோயல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஜோயல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பாருங்க, சியோன் என்ற 1,44,000 பேருக்கு சத்தியம் போயிட்டு இருக்குமா, அதே நேரத்தில் தேசத்தின் குடிகள்னா யாருங்க? எல்லா தேசத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. படிங்க. அது இருளும் அந்தகாரமான நாள். ஆண்டவருடைய 2ஆம் வருகைங்கிறத இருள் நிறைந்ததும் அந்தகாரம் உள்ளதும் பயப்பட
கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் அந்த நாள். சரிங்களா? படிங்க. மப்பும் மந்தாரம், கிளவுடி அண்ட் டார்க் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில். சரிங்களா? ரொம்ப இருள் சூழ்ந்த மேகமூட்டமான ஒரு நாளா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் மேகத்தின் மேல் வருகிறார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். படிங்க. ரெண்டாவது வசனம் முடிஞ்சிருச்சா? படிங்க. விடியற்கால விழிப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டான ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலகட்டத்தில் ஒரு வகையான ஜாதி பூமி எங்கும் பரவும். ஒரு வகையான ஒரு இயக்கம், ஒரு செயல்பாட்டுக்குரிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூமி எங்கும் பரவுவாங்களாம். படிங்க. அப்படிப்பட்ட அந்த இயக்கமான ஒரு செயல்பாடுகள், புரட்சிகரமான அந்த செயல்பாடுகள் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, அதுக்கப்புறம் நடக்க போறதில்ல. படிங்க. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். பாருங்க, முன்னாடி எப்படி இருக்கும்னா புதிய யுகத்துக்குரிய புதிய பூமியான ஏதேன் தோட்டம் போல இருக்குமா, பின்னாடி எல்லாம் சாம்பல் மாதிரி எங்க பார்த்தாலும் யுத்தத்தினுடைய மோசமான சூழ்நிலையில எல்லாம் சாம்பலாக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பூமியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். சரிங்களா? இதுதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை அந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? செப்பானியா 1ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனத்தை வாசிக்கணும். 14 முதல். ஆண்டவருடைய 2ஆம் வருகை அந்த ஒரு நாள், 1000 வருட அரசாட்சிங்கிற அந்த ஒரு நாள் என்னவா இருக்குது? பக்கத்துல வந்து இருக்குது. படிங்க. அது வர்றது அவ்வளவு ஃபாஸ்டா வருது அப்படிங்கறத சொல்றாரு. படிங்க. பாருங்க, அந்த நாள்ங்கிற சத்தத்தை கேட்கும் பொழுதே அவங்களுக்கு என்னவாகுதுன்னா மனதளவுல கசந்து அழுவணுமா, ஐயோ எல்லாம் போச்சு, பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கணுமா. எப்ப நம்ம பல்ல கடிப்போம்? நம்ம வாழ்க்கையில எப்போ பல்ல கடிப்போம்? ஐயோ போச்சேன்னு சொல்லுவோமே, எப்போ சொல்லுவோம்? எப்போ சொல்லுவோம்? நம்மளுக்கு கையில இருந்து கையை விட்டு போகும்போது ரொம்ப வைத்தறிச்சல்ல அப்படி பேசுவோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு நாளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பரக்கிரமசாலி எல்லா பலவான்களும் அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்களாம். சரிங்களா? எல்லா தேசத்தினுடைய பலவான்கள் இன்னைக்கு இருக்கிற ஃபுல்லி செக்யூர்டு தேசமா இருக்கக்கூடிய அநேக நாடுகள் எல்லாம் பலம் இழந்து போயிருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். படிங்க. அழிவும் பல்ல கடிக்கிறதுக்கான ஒரு நாள். சரிங்களா? நம்ம பேர் இழப்பான ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது எப்ப? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் இந்த மகா ஓத்திர காலத்தினுடைய உச்சம் இவ்வளவு மோசமா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் வீரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். 18 வரையும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். ஓகே, இப்ப எல்லா ஜனங்களுக்கும் பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையா இருக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வர. ஆனா இந்த நாட்கள்ல தான் சபையானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது மகா ஓத்திர காலம் உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்கும். ஓத்திரத்தின் மேல் ஓத்திரம், ஓத்திரத்தின் மேல் ஓத்திரம், மகா ஓத்திரத்தை போயிட்டு இருக்கும். ஆனா சபைக்கு வந்து எப்படி இருக்குங்க? ஓத்திர காலமா தான் இருக்கும். வேறு பிரிச்சு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி இருப்பார். சரிங்களா? இதை நீங்க நாகும் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 5, 6, 7 வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7. ஆண்டவருடைய 2ஆம் வருகை மேகத்தின் மேல் வரும் பொழுது இந்த உலக ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் எப்படி இருக்கும்?
ஆனா அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கங்கிறத சொல்றத பாருங்க. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போர். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். கல்மலையில இருக்கிற ராஜ்யங்கள்லாம் நிர்மூலமாக்கப்படும். எல்லாம் அமெரிக்கா போன்ற, ரஷ்யா போன்ற எல்லா நாடுகளும் ஒண்ணுமே இல்லாத ஒரு சமநிலையான ஒரு சாதாரண நாடு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்றாரு. படிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பாருங்க, இவ்வளவு மோசமான நாளை சொல்லிவிட்டு கர்த்தர் நல்லவர். யாருக்கு? பாருங்க, அந்த மகா உத்தர காலத்தின் உச்சத்தை அடையிற வரை மகா உத்தரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்ல, அந்த காலகட்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படி எல்லாம் கஷ்டங்கள் உண்டாகிட்டே இருக்கும். இதுக்கான சாம்பிள் தாங்க முதல் உலக போர், இரண்டாம் உலக போர். இந்த முதல் உலக போர், இரண்டாம் உலக போர்ல சின்ன சாம்பிள் கொடுத்தாரு, எவ்வளவு வலிக்குதுன்னு பாருங்க அப்படின்னு, எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்கன்னு சொல்லி. ஆனா உச்சம் எப்படி இருக்குங்க? தாங்கவே முடியாத ஒரு மோசமான நிலைமையா இருக்கும். அதுக்குதான் சொல்றாரு, அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நல்லவரா இருப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க பேரழிவுக்குரிய ஒரு நாளாக அந்த செயல்பாட்டில் இருக்கும். அது பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிங்க. துரும்பாயிருப்பார்கள். பாருங்க, வேறு கூட முளைச்சு வர்றதுக்கு இருக்காது, கொப்பும் இருக்காது, எல்லாம் சாம்பலாகி போயிடும். இப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் அந்த பேரழிவுக்குரிய அந்த நாள்ல உலக ஜனங்களுக்கு, சரிங்களா? இப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் பாருங்க, அவ்வளவு மோசமா திட்டுன்னு திட்டி அழிஞ்சு போயிருவீங்க, மண்ணா போயிருவீங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் படிங்க. இப்ப பாருங்க, இவ்வளவு மோசமான நாள் மகா உத்தரத்தினுடைய உச்சத்தை அடையக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கும். என்னது? ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற அவருடைய ஜனங்களாகிய அந்த சபையின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் யாரு? கிறிஸ்து 2ஆம் வருகையில உதித்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறாருங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும் பாத்தீங்கன்னா, அவர் நாமத்துக்கு பயந்து இருக்கிற அந்த ஜனங்களுக்கு, சரிங்களா? ஆனா உலகளாவிய அளவில் அதை பார்க்கும்போது எப்படிதான் இருக்குங்க? மிகுந்த ஓத்திரத்தின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் அது இருந்து கொண்டு இருக்கும். அது வேரையும் குப்பையும் வைக்காமல் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? அதாவது 2 வகையான ஜனத்தை வச்சுட்டு, ஒரு ஜனத்துக்கு பார்சியாலிட்டி நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி, இன்னொரு ஜனங்களுக்கு பேரழிவுக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நீங்க வெளியே போனா கூட, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளியில எங்க போனா கூட நல்ல புஷ்டியான கன்றுகளை போல வளர்வீர்கள். பாருங்க, இதை செய்யற நாள்ல அவங்க உங்க காலுக்கு கீழே இருப்பாங்க. சரி, இந்த உலகமே நம்ம காலுக்கு கீழே எப்ப இருக்கும்? நம்ம உயிர் தெளிந்து போன பிறகு இந்த உலக ஜனங்கள் எல்லாம் மகா உத்தர காலத்துல உள்ளங்கால்களுக்கு கீழே இருப்பாங்க, சரிங்களா? சரி, கொளுத்த கன்றுகளை போல நல்லா மேய்ஞ்சு புஷ்டியா இருப்பீங்க. நல்ல வெளியில எங்க போனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனை உள்ள இடத்துக்கு போனா கூட அங்கே பிரச்சனை சால்வ் ஆயிருமா, அப்படி சொல்றாரு. அப்ப புஷ்டியான அந்த கன்றுகள் ஏன் கொளுத்த கன்றுகளா இருக்கணும்? நம்ம ஏன் கொளுத்த கன்றுகளாக இருக்க வேண்டும்? கொளுத்த கன்று எங்க பயன்படும்? பலி செலுத்தும். ரோமர் 12:1 படி முழுவதும் சர்வங்க தகன பலியா செலுத்துவதற்கு கொளுத்த கன்றுகளை தான் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய பலியில செலுத்துவாங்க. அது மாதிரி நம்மளுடைய பலியின் ஜீவியத்தை சிறப்பா, இந்த உலகமே அழிவுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கோம்? அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை என்ற ஒரு தன்மையில ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இவ்வாறாக இந்த திரள் கூட்டத்தினுடைய சாம்பிளை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடுகளை பத்தி
சபைக்கு ஒரு பேர் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. அந்த பாடு பாடாவே தெரியாது. ஆனா திரள் கூட்டமாய் அதற்குரிய ஜீவியத்தில் போறவங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு யுத்தம் இப்போ கிட்டனஸ்ல வந்துச்சு, கார்கில் யுத்தம். வெங்காய விலை எவ்வளோ ஆணுச்சு சரிங்களா? பக்கத்தில் உள்ள சின்ன ஒரு பேராவணி சைஸில் உள்ள ஒரு டவுனை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு அதை திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கு வெங்காய விலை 200 போச்சான். ஆமாவா? ஆமாவா இல்லை? உண்மைங்க அது. எவ்வளோ எவ்வளோ பொருளாதாரத்தில் டவுன் ஆனது தெரியுங்களா அந்த கார்கில் யுத்தத்தால்? ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்த திருப்பி பிடிக்கிறதுக்கு உலகளாவிய அளவில் ஒரு நாடு இன்னொரு நாள் மேலே அணுகுண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற நாளாக இருக்கும் அது. அதுக்கு சாம்பிள் தான் 2ஆம் உலக போரில் அணுகுண்டு போட்டால் எப்படி அழிவுன்னு பாருங்க அப்படிங்கிறத காமிச்சார் தேவன். சரிங்களா? அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேலே அணுகுண்டு போட்டால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. எங்கே பார்த்தாலும் சாம்பலா, வெறும் குணமா, அழிவா, பேரழிவாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட அந்த பேரழிவில் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் குண்டு போடணும்னா எங்கே போடுவான்? ஃபர்ஸ்ட் அவன் இலக்கு வச்சு போடுறது எந்த இடத்துல போடுவான்? டெல்லி. டெல்லியில் உள்ள எம்பி எம்ஏ இதெல்லாம் என்ன ஆயிடுவாங்க தெரியுங்களா? அங்கே தான் போடுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஓடி ஒளிஞ்சிருவாங்க. எங்கே போடுவாங்க? எது அதாவது நியூக்ளியர் எங்கே சக்திகள் இருக்கோ அந்த இடத்துல தான் கொண்டாந்து போடுவாங்க. எங்கே சக்திகள் அதிகம் இருக்கோ அங்கே கொண்டாந்து போடுவாங்க. இப்போ சக்தினாக்கி என்னென்ன இருக்குது சொல்லுங்க. உதாரணமாக நியூக்ளியர், அது அணு ஊலையில் கொண்டாந்து போடுவாங்க. வேற எங்கே போடுவாங்க? அணு உலை எதுக்கு பயன்படுது? அணு ஊலை, அணு குண்டை நான் சொல்லல. என்ன தயாரிக்க? மின்சாரம் தயாரிக்கிறது. சரிங்களா? அவங்க நோக்கமே மின்சாரம் எங்க தயாரிக்கிறாங்களோ அங்கே கொண்டாந்து போடுவாங்க. ஏன் ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா நீங்க எப்படி இருந்திருக்கிறீங்க இங்க சொல்லுங்க? இல்ல கரண்ட் ஒரு நாள் இல்லைன்னா நீங்க உங்க நிலைமை சென்னையில என்னன்னு சொல்லுங்க. நீங்க அவங்க போடுற குண்டு அது அணுகுண்டோ இல்லை சாதாரண குண்டோ எங்கே தான் கொண்டாந்து போடுவாங்க? கரண்ட் தயாரிக்கிற இடத்துல தான் கொண்டாந்து போடுவாங்க. எது தயாரிக்கிற இடத்துல? கரண்ட் தயாரிக்கிற இடத்துல. இப்போ சென்னையில் ஒரு நாள் கரண்ட் இல்லை, இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க? சரி, ஒரு வாரம் கரண்ட் இல்லை, கஷ்டம்தான். ரொம்ப ஈஸியாக சொல்றிய. ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா இங்கே தண்ணி நிலைமை என்ன ஆகுதுங்க? ஒரு வாரம். கஜா புயல நாங்கள் ஒரு மாதத்துக்கு தண்ணி இல்லாமல் இருந்தோம், கரண்ட் இல்லாமல். பேராவணியில் எங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம். அந்த ஒரு வாரம் எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க, அந்த அனுபவத்தை பாருங்க. இப்போ பாருங்க, கரண்ட் இல்லைன்னா மொபைல் சார்ஜ் இல்லை, மொபைல் சார்ஜ் இல்லை, மற்ற வீட்டில் உள்ள சமையலுக்குலேருந்து தண்ணியிலேருந்து குளிக்கிறதுலேருந்து எந்த விஷயமுமே நடக்காது. தண்ணி எங்கே எடுக்க போவீங்க? உங்கள் போரில் கொண்டு போய் வாளி விட்டு தண்ணி எடுப்பீங்க? கிணறு எங்கே இருக்கு காமிங்க. கிணறு எங்க டவுன்ல எங்கேயாச்சும் கிணறு இருக்கா? எங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்கு. எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு கிணறு இருக்கு. இருக்கா? தண்ணி இருக்கா? சந்தோஷம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கரண்ட் இல்லைன்னா நம்ம ஒரு நாள் 2 நாளே நம்மளால ஜீவிக்க முடியாது. முழு பட்டணம், சென்னை பட்டணம் முழுவதுமே கரண்ட் இல்லாம ஒரு வருஷ கணக்கிலலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. பட்டணத்தில் ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 20 நாளைக்கு அப்புறம் எல்லாம் கிராமத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. பட்டணத்தார் ஒருவரும் இருக்க மாட்டாங்கன்னே வசனம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையை பத்தி வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, இதுக்கு மேல மகா உத்தர காலம்னு ஒன்று தேவையா இந்த பூமியில? நான் கரண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பேசினேன். இது மாதிரி பல கொள்ளை நோய்கள், இது மாதிரி சாவு அதிகமாகும் போது மலேரியா, டெங்கு, பிளாக் நோய் போன்ற மோசமான நோயெல்லாம் அப்படியே அதிகமாகிட்டு இருக்கும். இங்கே பட்டணத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன சொல்றது, எல்லா மெயினான தொழில்களும் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்று போயிடும். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போயிடும். இந்த நாளை நினைச்சு பாருங்க. இப்போ இது மகா உத்தர காலமா இல்லையா? மகா உத்தர காலமா இல்லையா? அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு.
இப்படிப்பட்ட மகா உத்தர காலத்துல போய் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம 2ஆம் தர 3ஆம் தர ரட்சிப்பை அடைவதை காட்டிலும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, சரிங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்பட்டிருக்கும். இந்த 2ஆம் உலகப் போரினுடைய சூழ்நிலை இன்னைக்கு வரையும் இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. இவங்க அவங்க மேல அணுகுண்டு, அவங்க இவங்க மேல அணுகுண்டு, இப்ப இருக்கிற இந்த அறிவியல் ரீதியான வரலாற்று உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதமான இந்த நாள் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்ப அணுகுண்டு போட்டாங்க? 1948. சரிங்களா? அப்ப இன்னைக்கு வரையும் ஒருத்தன் இன்னொருத்தன் மேல அணுகுண்டு போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. நீங்க இப்படி எல்லாம் உட்காந்து பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம், அதாவது என்ன சொல்றது, அடப்போயா கடவுளை யாரையா பார்த்தது அப்படிங்கிற மைண்ட் தான் வரும். புரியுதா இல்லைங்க? சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 10 வருஷத்தில் வந்தது, இந்த கரண்ட்டு ஃபேனு அது இதெல்லாம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக, அதுவும் தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில் கூட இல்லை. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் நினச்சி பார்க்க முடியுதான்னு நினச்சி பாருங்க. பாருங்க, தேவன் எல்லாத்தையும் மொபைலில் கையில் கொடுத்து ஏடிஎம்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. மொபைலை தூக்கி குப்பையில் போடணும். உங்கள் காசெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை, அது தெரியுமா? அதான் எதுவுமே இயங்காத, உங்க காசு உங்கள்கிட்ட இல்லை. என்ன மோசமான நிலைமைய இந்த ஒரு மகா ஓத்திர காலத்துக்கு நிச்சயம் இருக்குன்னு நினைச்சுப்பாரு. ஆகவே அதனாலதான் இந்த சபை அப்படிங்கிற ஒரு வாய்ப்புல உள்ள ஓத்திர காலத்துல நம்ம சபையாயிரும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா நீங்க கேட்க விருப்பமா இருந்தா இதை பத்தி நம்ம பின்னாடி பாடத்துல தான் நம்ம எடுக்க போறோம். மகா ஓத்திர காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல கொஞ்ச காலம் நம்மளுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்கிறார். இப்போ 1ஆம் உலக போருக்கும் 2ஆம் உலக போருக்கும் இடையில ஒரு சின்ன கேப். இப்போ 2ஆம் உலக போருக்கும் 3ஆம் உலக போருக்கும் இடையில பெரிய கேப். இந்த பெரிய கேப்பில் தான் நம்மளுக்கு இந்த சத்தியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இல்லைனாக்க இந்த பைபிள் படிக்கவோ இதற்குரிய ஆராய்ச்சிபூர்வமான ஜீவியத்தில் வாழ்கிறதுக்கோ இது மாதிரியான அநேக சத்தியங்களை கேட்பதற்கான சூழ்நிலையே இருந்திருக்காது. பைபிளே உங்கள் கையில் இருந்திருக்காதுன்னு சொல்கிறேன். அதை தான் நீங்கள் சொன்ன அந்த சத்தியம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த காலகட்டத்திலலாம் பைபிளை யாராச்சும் கொடுத்தா அப்படி பல்லேறு நான் சாப்பாட்டுக்கு வழியில் பைபிளாம் அப்படிமா. உண்மையா இல்லைங்க? இதுதான் நடக்கும். அப்போ இப்படிப்பட்ட மகா உத்தர காலத்தில் போய் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம்? திரள் கூட்டத்துக்கு இருக்குது. இதை வந்து ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு அனுபவத்துக்கு தான் சொல்கிறோம் ஒழிஞ்சு இது மாதிரி உச்சகட்டமான ஒரு என்னது ஓத்திரம் மகா ஓத்திரமாக அங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்கள். உன்னத பாட்டு 2ல 10வது வசனத்தை படிங்க. தொடர்ந்து. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சைக் கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அப்ப அவருடைய சபையை ஆகிய அந்த 1,44,000 பேருடைய உயிர்த்தெழுதலை குறித்து என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கணும். அத்திமரம் துளிர் விடுறதில்ல, காய் கூட காய்ச்சிரும் அப்படிங்கிறத குறித்து கூட சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் சபை இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1லேருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம், 7 வரையும். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை கோலத்தையும் என் சந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன். ஓகே, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து சபையை ரெடி பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குரிய ஒரு காலகட்டத்தை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. சபை ரெடியாக இருக்குதான்ங்கிற எதிர்பார்ப்போட இந்த 1,44,000 பேரை நோக்கிய ஒரு பார்வையில் ஏக்கத்தோடு ஒரு அன்போடு வந்து நின்று என் பிரியமே என் ரூபவதியே எழுந்துவான்னு சொல்கிறார்.
ஆனால் இந்த சபை வாய்ப்பில் இருக்கிற இந்த அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஒரு வாய்ப்பில் இருக்கிற அந்த சபை என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத 2வது வசனம் படிக்கலாமா? பாருங்க, ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. யாரு? சபை. சபை வாய்ப்பில் இருக்கிற ஜனங்கள். படிங்க. இதோ வாசல் அருகே வந்து கதவை தட்டுகிறேன். அப்படின்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குரிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு சபை வாய்ப்பில் இருக்கிற இந்த மனவாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கு. படிங்க. என்னென்ன சொல்லி ஆசை சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி எழுப்ப பார்க்குறாரு. இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பெட்டை விட்டே எந்திரிச்சு வர மாட்டேங்குது. படிங்க. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில் வர்றார் அப்படின்னாலே அது மழை காலமாக இருக்குது. மேகமூட்டமான ஒரு சூழ்நிலையில தான் அவர் 2ஆம் வருகையில் வர்றார். நீங்கள் ஓடி போவது மாறி காலம்னா மழை காலத்தில் தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில் வர்றார். அப்போ நம்முடைய ஓட்டம் கிறிஸ்துவை நோக்கி, தேவனை நோக்கி இருக்கக்கூடிய ஓட்டத்தில் மழை காலமாக இருக்கிற மேகமூட்டமான சூழ்நிலையில தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில் மேகத்தின் மேல் வருகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இந்த அம்மா சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் வந்து நான் வந்திருக்கிறேன், கதவை திறப்பா, நான் உன்னோட வந்து நான் போஜனம் பண்ணணும், நான் உன்னோட நான் அன்பு காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்கிறேனே. அப்போ அந்த அம்மா, சபைங்கிற அந்த அம்மா, அந்த பெண் என்னத்தை ட்ரெஸ்ஸாக உடுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பின் வஸ்திரமாகி நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்குது. அதை கழட்டி போட்டுட்டு இருக்கான். சரிங்களா? கிறிஸ்து என்னும் அந்த வஸ்திரத்தையே கழட்டி போட்டுட்டு, ஆனால் இடத்துல படுத்திருக்கு? இலைப்பாறுதலுக்குரிய படுக்கை. இந்த இலைப்பாறுதலுக்குரிய படுக்கை எதை அடையாளப்படுத்துதுன்னு தெரியுங்களா? இந்த அம்மா படுத்து தான் இருக்குது. சபை வாய்ப்பில் உள்ள இந்த அம்மா படுத்து தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா உண்மை உத்தமமான சபை கூட படுத்து அப்படியே உறங்கி கொண்டு இருக்குன்னு தான் ஒரு சில வசனங்கள் சொல்லுது. நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வசனத்தை படிச்சுட்டு சொல்லுங்க. இலைப்பாறுதல், அந்த உறக்கம் எதை அடையாளப்படுத்துதுங்க? நமக்கு அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நம்மளுக்கு உண்டாயிருக்குது. தொடர்ந்து யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த சத்தியத்தை விசுவாசிக்காததுனால அவர்களுக்கு பயனற்றதா போயிருச்சு. சரி, விசுவாசித்தவர்களாகிய நமக்கு என்ன ஆச்சு பாருங்க. அப்ப இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை முழு மனதோடு விசுவாசத்துக்குள்ள போனா நம்ம என்ன ஆகுறோம்? நம்மளுக்கு ஒரு நிம்மதியான இலைப்பாறுதல், உறக்கம். சரிங்களா? ஒரு தெளிவான இலைப்பாறுதல். கஷ்டப்பட்ட பிறகு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு இலைப்பாறுதலுக்கான ஒரு டைம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி சத்தியத்தில் நம்மளுக்கு ஒரு இலைப்பாறுதலை பற்றி தான் சொல்லப்படுது. அப்போ இந்த அம்மா சத்தியத்தில் இலைப்பாறுது, ஆனால் நீதியில் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு இருக்கு. சரிங்களா? படிக்கலாம். 3வது வசனம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, என் பாதத்தை கழுவினேன். இப்போ இந்த அம்மா வீட்டுக்குள்ளே தானே படுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டிருக்கு. பாதத்தை கழுவிருச்சான். அதனால நான் திரும்ப தரையில் காலை வச்சா என்ன ஆயிரும்? இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே தரையில் காலை வச்சா என்ன ஆயிரும்? அழுக்காகும். இது எப்படி இருக்கு? சரி, பாதம் கழுவுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்வென்ஷனில் கேட்டோம், ஆனால் மறந்து போச்சுங்கிறீங்களா? சரிங்களா? அப்போ நம்மளுடைய நடத்தை. அப்போ நான் கழுவி வச்சிருக்கிறேன், ஆனால் அழுக்காக்க மாட்டேன்னு சொன்னா பாதம் கழுவப்பட வேண்டுமா வேண்டாம்? அப்போ பாதம் கழுவப்படணும்னா நம்ம இந்த பூமியில் நடக்கிறதுனா இந்த பூமி மேலே தான் நடக்கணும். நடந்தோம்னா நடத்தையில் அப்பப்போ ஒரு சில தவறுகள் உண்டாகிறது இயல்பு. அதனால தான் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்க ஆண்டவர் கூட லிட்டரலாக பாதத்தை கழுவி காமிச்சார். சரிங்களா?
அப்ப இந்த அம்மா பாதத்தை கழுவிருச்சான் அப்படின்னா என்னது, கரெக்டா நீதியா இருக்கிற மாதிரி காமிக்குது, அதனால அழுக்காக்காதான். அப்படின்னா என்ன தெரியுங்களா, நீதியின் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு பாதத்தை கழுவிட்டே நான் அசுத்தப்படுத்த மாட்டேன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லுது? தேவ நீதியை பேசல, எந்த நீதியை பேசிக்கிட்டு இருக்கு? மனுஷர்களால் விரும்பப்படுகிற சுயநீதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், கடவுளுக்கு அந்த ஊழியம் பண்ண இந்த ஊழியம் பண்ண, இத்தனை சுவிசேஷ ஊழியம் பண்ண, இத்தனை பேருக்கு அதை பண்ண, இதுதான் சுயநீதி. சரிங்களா? தேவ நீதிங்கிறது இன்னைக்கு மன்னாவில் பார்த்த அந்த காரியங்கள் எல்லாம் உள்வாங்க. சத்தியத்திற்காக பாடுபட்ட அதற்கான ஒரு ஒரு ஜீவியத்தில் நம்முடைய நடத்தை. சரிங்களா? அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு சுயநீதி வஸ்திரத்தை போட்டுக்கொண்ட அந்த நடத்தை. சரிங்களா? அதை அது மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே அந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு. படிங்க. பாருங்க, ஆண்டவர் வந்து வெளியில நின்று கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை. கை உள்ளே இருக்க விட்டு நான் தான் என்னை தொட்டு ஃபீல் பண்ணி பாரு அப்படின்னா என்னது, நம்ம தோமா மாதிரி தான். ஆண்டவரை அந்த காயத்தை தொட்டு பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காரியத்தில் அதனுடைய சாட்சி உள்ள விஷயங்களை அடையாளபூர்வமாக நீ உணர்வதற்கு நான் நிறைய அடையாளத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னு அப்படி கூட நான் தான் வந்திருக்கிறேங்கிறத அடையாளபூர்வமாக உலகளாவிய அளவில் அறிவிப்பெருக்கத்துலேருந்து நிறைய விஷயத்தை கொண்டு வந்து காமிப்பார். அத்திமரத்துலேருந்து எல்லாம் அதையாச்சும் தொட்டு ஃபீல் பண்ணி உணர்ந்துக்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றாரு. அதுலேயுமே இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆக அவர் வந்து தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டிட்டு கதவை திறக்கலன்னா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் அங்கே தட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ இதுதான் என்னென்னா, நம்ம அந்த அழைப்பின் சத்தம் குரல் கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், அவர் கேட்ட அந்த வாஞ்சையுள்ள இருதயத்தோடு நம்ம அவருக்கு அர்ப்பணிப்பை செய்யணும். இதை தான் நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21 நான் வாசல் அருகே வந்து கதவை தட்டுறேன், என்னை கதவை திறந்தால் நான் வந்து வாசம் செய்து உங்களோடு நான் போஜனம் செய்வேங்கிறதெல்லாம் இங்கே சொல்ல வர்றாரு. 20வது வசனம் நினைக்கிறேன். தொடர்ந்து இங்கேயே வந்துருங்க, உன்னத பாட்டு. பாருங்க, அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாராம். யாரு? ஆண்டவர் ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போனாராம். அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு ரொம்ப சோர்வை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த அம்மா எங்கெங்கேயோ தேடுதுங்க. படிங்க, தேடுங்க. பாருங்க, இந்த சபை வாய்ப்புல உள்ள இந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன தேடினாலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரோட்ல போய் தேடினா காவல்காரர்கள்னா போதகர்கள், மத தலைவர்கள் என்ன பண்ணுவாங்களா, இவங்களை அடின்னு அடிப்பாங்க. அதான் மகா ஓத்திர காலத்தில் போய் மாட்டிக்கிறது எது, இந்த திரள் கூட்டம். சரிங்களா? இவ்வாறாக இது அடையாள பாஷையில் ஒரு தீர்க்க தரிசனமாக பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, அவர் ஏதோ ஒன்று சொன்னாரு, அதனால அந்த அம்மாவுக்கு மனசு என்ன ஆயிடுச்சு, பெரிய சோர்வு உண்டாயிருச்சுல. அது என்ன சொன்னான்னு தெரியுங்களா? ஏதோ ஒன்று சொன்னதுனால இந்த அம்மாவுக்கு அது கேட்கவே அப்படியே மனசு தாங்கலை. அது என்ன சொன்னார்னு தெரியுங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனத்தில் படிச்சிங்கன்னா 10 கன்னியர் ஊமையை பற்றி சொல்லியிருக்கு. இதில் சபை வாய்ப்பில் உள்ள புத்தி உள்ள 5 பேரை பற்றியும் சொல்லியிருக்கு. புத்தி இல்லாமல், அதாவது இந்த சத்தியத்துக்கு ஏற்ற சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, அதற்கேற்ற கிரியையும் செய்யாத, நீதியின் வஸ்திரத்தை ஒழுங்கான முறையில் உடுத்தாத புத்தி இல்லாத கன்னியரையும் பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அவங்களுக்கான அந்த ஓமையில் தான் இதனுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்கிறார். படிக்கலாம் பாருங்க. 25 1 முதல். ஆக இந்த 10 கன்னியர்கள் அப்படின்னா மணவாளன். இந்த இதுக்கு முன்னாடி உள்ள வசனம்லாம் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்குரிய காரியங்களை பேசிட்டே வந்துட்டு மணவாளனுக்கேற்ற மணவாட்டியா இருக்கிறவங்களுக்கு தான் மணவாளனுடைய எதிர்பார்ப்பினுடைய விஷயம் இருக்கு. அதை ஓமையா பேசுறார். என்னங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய விஷயத்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னியர்கள். சரிங்களா? அப்ப அந்த கன்னியர்கள் அப்படின்னாலே நம்ம 2 தீமோத்தி 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பார்க்கிறோம். கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாளனுக்கேற்ற
அந்த கன்னியர்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கன்னியர்கள் புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆண்டவர் வர்றேன்னு சொல்ற அந்த காலகட்டத்தில் அவர் வரலையாம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் வர்றேன்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் வரல, அவர் தாமதிக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் அப்ப இருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள்னா ஞானவான்கள், புத்தி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கங்கிற அந்த புத்தி உள்ளவர்கள் யாருன்னா சபை வாய்ப்புல உள்ளவங்க. புத்தி இல்லாதவர்கள்னா தெளிவான சத்தியத்தை இல்லாதவர்கள், நற்கிரியைகளை தெளிவா செய்ய முடியாதவங்க, தேவனுக்கு ஏற்ற அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளாமல் அதை கழட்டி வச்சவங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தீவட்டி விளக்கு எதை அடையாளப்படுத்துதுங்க? சரிங்களா? சங்கீதத்தில் படிக்கிறோம் 119 105, உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமா இருக்குது. நீதிமொழிகள் 6:23 பார்க்குறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். சரிங்களா? அப்ப விளக்கு எடுத்துக்கிட்டாங்க, பைபிள் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க, புத்தி உள்ளவங்களும் எடுத்துக்கிட்டாங்க, புத்தி இல்லாதவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. படிங்க தொடர்ந்து. எண்ணெயையும் கூட கொண்டு போவதில்லை. அப்ப விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும். சரிங்களா? எண்ணெய் வேண்டும். அப்ப அந்த எண்ணெய் எதை அடையாளப்படுத்துது? விளக்கு இருக்குது. பைபிள் இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவ மார்க்கத்தின் கையிலையும் பைபிள் இருக்குது. ஆனா எண்ணெய் இல்ல, விளக்கு எரிய மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா அந்த திரளான ஜனங்கள், திரள் கூட்டமா இருக்கிறவங்க எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு, ஆனா தெளிவற்ற சத்தியமா இருக்குது. இன்னைக்கு மேக்சிமம் திரள் கூட்டங்கிறது பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து தான் வரப்போறாங்க. அவங்கள்கிட்ட விளக்கு பைபிள் இருக்கு, ஆனா என்ன இல்லை? விளக்கு வெளிச்சம் இல்லை. காரணம் எண்ணெய் இல்லை. அப்ப எண்ணெய் எதை அடையாளப்படுத்துதுங்க? எண்ணெய். சரிங்களா? எபிரேயர் 1:8-9 உம்முடைய தோழரை பார்க்கும் ஆனந்த தைலமாகிய அபிஷேக தைலத்தினால் நம்முடைய ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தைலம், அந்த எண்ணெய் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:37-38. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப அந்த அபிஷேக தைலம்ங்கிறது எதை அடையாளப்படுத்துதுங்க? பரிசுத்த ஆவியினால. அப்ப 10 கன்னியர்கிட்ட புத்தி உள்ளவங்கள்ட்ட எண்ணெய் இருக்கு, விளக்கு இருக்கு. அந்த எண்ணெய் எதை அடையாளப்படுத்துதுன்னா பைபிளும் இருக்கு, பைபிளுக்கு ஏற்ற சத்தியத்தின் ஆவியும் இருக்குது. ஆனா புத்தி இல்லாதவர்கள்கிட்ட பைபிள் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் எரியுது. அப்ப பரிசுத்த ஆவி வந்து நிறைவாக முழுமையாக செயல்பட முடியாதவர்களா இருக்கிறாங்க. அவங்க பாத்திரத்துல எக்ஸ்ட்ரா எண்ணெய், அவங்க பாத்திரங்கிறது நாமே தேவனுடைய பாத்திரமா இருக்கிறோம். அந்த பாத்திரத்துல என்ன இருக்கணும்? தேவனுடைய ஆவியாகிய தேவ ஆவி நம்மில் வந்து வாசமா இருக்கணும். அந்த சத்தியத்தின் ஆவி இல்லாததுனால இங்க 2 குரூப் பிரிகிறாங்க, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த பாருங்க. அப்ப புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை எடுத்துக்கிட்டாங்க, தேவ ஆவியின் வழிநடத்தலுக்குள்ளாக போனாங்க. புத்தி இல்லாதவர்கள், இதுதான் யாருன்னு அடையாளப்படுத்துறோம்னா திரள் கூட்டம். இவங்க தேவாவியினுடைய வழிநடத்தல், சத்தியத்தின் ஆவிக்குரிய வழிநடத்தல் இல்லாதனால இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில மணவாளன் வர வேண்டிய டயத்துல வரல, மணவாளன் வர தாமதிக்கிறார். இது ஒரு காலகட்டம். சரிங்களா? இது வந்து ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்து பின்வாங்கின ஒரு சூழ்நிலையை அடையாளப்படுத்துது. நிறைய பேர் நிறைய காலகட்டத்தில் ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளெல்லாம் முழு கிறிஸ்தவ வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இது. என்னது? வருவார் என்று எதிர்பார்த்திருந்த போது அவர் வர தாமதிச்சிட்டார், வர வேண்டிய நேரத்தில் வரல அப்படிங்கிறத கூட இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, இருவருமே நித்திரை மயக்கம் அடக்கி தூங்கிட்டாங்க. அப்படின்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் சத்தியத்தை
எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் நித்திரைக்குள்ள போயிட்டாங்க. அநேகர் இந்த சத்தியத்தினால் இடரலாகி மறந்துக்குள்ளேயும் போயிட்டாங்க. அநேகர் அந்த கொடுக்கப்பட்ட கொஞ்ச சத்தியத்துல உண்மை உத்தமமா வாழ்ந்து அதை அந்த இலைப்பாறுதலுக்குள்ள இருந்தாங்க. இதுவாறாக பின்வாங்குதலும் அதுல உள்ள நிறைவான ஜீவியத்துக்குள்ள ஒரு சில விஷயங்களும் இதுல ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காரியத்துல தான் வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்புல தாமதிக்கிற ஒரு விஷயத்துல 2 குரூப்புமே புத்தி உள்ளவர்களும் சபை வாய்ப்புல உள்ளவங்களும் சரி, சபை வாய்ப்புல இல்லாதவங்களும் சரி என்ன ஆயிட்டாங்க? நித்திரை மயக்கத்துல தூங்கிட்டாங்க, இடறிட்டாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். தொடர்ந்து வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ ஆக்சுவலா மணவாளன் இந்த இடத்துல நடுராத்திரி எல்லாம் இல்லைங்க. நம்ம இந்த நடுராத்திரிங்கிறத ஒரு தனி பாடமா நம்ம பின்னாடி எடுக்கிறோம். அந்த வரியை திரும்ப படிங்க. நடுராத்திரியிலே நடுராத்திரி அல்ல, அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து உறங்கியதின் மத்தியில், ஆனால் ராத்திரியில் வரும். அதாவது நடுராத்திரி அப்படிங்கிற இடத்துக்கு நடுவில் ஆனால்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பட் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படிங்கும்போது அது நடுராத்திரி அல்ல, நடுவில் ஆனால் ராத்திரியில்னு வரும் அந்த மீனிங். சரிங்களா? அதனால இது நடுராத்திரியெல்லாம் இல்லை. அதனால 12 மணிக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையில் வருவார்னு ஒரு தவறான ஒரு கூற்று கூட வேத மாணவர்கள் மத்தியில் இருக்கு. அப்படிலாம் இல்லை, நடுராத்திரியிலலாம் அவர் வர மாட்டார். அப்படி வர்ற மாதிரி வசனமும் சொல்லலை. சரிங்களா? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது சொல்றாங்க, அதுவும் தப்பா இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உறங்கியதின் நடுவில் ஆனால் ராத்திரியில், அது ராத்திரியா தான் இருந்துச்சு, ஆனா அவங்க உறங்கிக்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரினா 12 மணிக்கு வர்றத மாதிரி இங்க நம்ம தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்படிதான் நிறைய பேர் நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நீங்க ஒரிஜினல் கிரேக்க பதத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். ஓகே, நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஒரு தனி பாடம். தொடர்ந்து வாசிங்க. நடுவில் ஆனால் ராத்திரியில். மணவாளன் வருகிறார் கூட இல்லை, இதோ மணவாளன், அப்படிதான் வார்த்தை இருக்குது ஒரிஜினல் கிரேக்க பதத்தில், இதோ மணவாளன். சரிங்களா? அப்ப அப்ப மணவாளன் பார்த்துட்டாங்க. மணவாளன் யார் என்ன பண்ணிட்டாங்க? இதோ மணவாளன் யாரோ காமிக்கிறாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் இதோ மணவாளன் அப்படின்னோடனே எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அப்ப 2 குரூப்பும் புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவங்களும் தூங்கிட்டு இருக்கவங்க விளக்க கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்ப. சரிங்களா? விளக்குனா சத்திய வெளிச்சம், ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலத்துக்கான சத்திய வெளிச்சம், ஏற்ற காலத்துக்கான வெளிச்சம் வரணும். எப்ப? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில ஏற்ற காலத்துக்கான 2ஆம் வருகையின் சத்தியம் வெளிச்சம் கிடைக்கணும். ஆனா ஒரு குரூப்புக்கு அந்த சத்திய வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு குரூப்புக்கு தெளிவா விளக்கு எரியுது. காரணம் எண்ணெய். என்ன எண்ணெய்? பரிசுத்த ஆவி. சரிங்களா? ஆக பரிசுத்தாவினுடைய தெளிவான வழிநடத்தல் இருக்கும்போது ஆண்டவருடைய 2ஆம் வந்திருத்தலின் காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு குரூப்புக்கு தெளிவா விளக்கு எரியாது, காரணம் சத்தியத்தின் ஆவி அங்கே இல்லாது இருக்கிறதுனால தான் அங்கே விளக்கு எரியறது. தொடர்ந்து வாசிங்க. அதனாலதான் அந்த புத்தி இல்லாத அம்மா கதவை தட்டிக்கிட்டே இருந்தா இந்த அம்மா என்ன பண்ண மாட்டேங்குது? திறக்க மாட்டேங்குது. சரிங்களா? திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்கணும், திறக்க மாட்டேங்குது. தொடர்ந்து வாசிங்க. அப்ப 10 பேருமே புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் எல்லாருமே எழுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? விளக்க கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. யார்? இவர் மணவாளன் தானா? ஏன்னா அநேக அந்த கிறிஸ்துக்கள் வருவானா, நானே கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு போய் கிறிஸ்து வந்துட்டா, அதனால இப்ப நம்ம என்னதை தான் பார்க்கணும்? விளக்க கொளுத்தி மூஞ்ச பார்க்கணும், இது கிறிஸ்து தானா இல்ல வேற யாரா? சரிங்களா? அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகையை மூஞ்ச பார்க்கறதுன்னா என்னதுங்க அர்த்தம்? விளக்க கொளுத்தி வெளிச்சத்துல அவர் மூஞ்ச பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? பைபிளை பார்த்து ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறதுக்கான அடையாளங்கள் எதுவும் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. விளக்க கொளுத்தாம யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறதுக்கு இவர்தான் கிறிஸ்துன்னு நம்ம போய் ஏத்துக்க முடியுமா? அப்போ பைபிள் சத்தியத்தின் வெளிச்சத்தை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும், சத்தியத்தின் ஆவியினால் வழிநடத்தப்படணும். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இது வந்து புத்தி உள்ள 5 பேரும் கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சரிங்களா? ஆனா புத்தி இல்லாதவங்க மார்க்கெட்டுக்கு அப்பதான் வாங்க போறாங்க. அதுல தான் இங்க பிரிக்கப்படுறாங்க. சரிங்களா? அப்ப அந்த பிரிக்கப்படுற அந்த சூழ்நிலையில தான் இந்த உன்னத பாட்டினுடைய விஷயத்துல அங்க கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தாக்க மணவாளனை காணும். அங்க என்ன பண்றாங்க?
தெருவில் போனால் காவல்காரர்கள் அடிக்கிறாங்க. அப்போ அந்த அடிக்கிற அந்த அடி தான் மகா உத்தர காலத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இங்கே என்னவா இருக்குதுன்னு பாருங்க, படிங்க. பின்பு அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு அப்ப இப்ப இந்த புத்தி இல்லாதவர்கள், அதாவது இந்த உன்னத பாட்டில் கதவை திறந்து போய் அங்கே இது பண்ணும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், அது எங்களுக்கு தாங்க முடியலேன்னு சொன்னாங்க இல்லையா? என்ன வார்த்தை சொன்னார்? உங்களை அறியேன். இவ்வளோ பக்கத்தில் இருந்து, இவ்வளோ நேசிக்கப்பட்டு, இவ்வளோ சத்தியத்தை கெடுத்து, இவ்வளோ வாழ்வாதாரத்துக்கு ஏதுவான, ஆவிக்கு ஏதுவான வாழ்வாதாரத்திற்கும் உலகத்துக்கு ஏதுவான வாழ்வாதாரத்தில் எல்லா பாதுகாப்பும் எல்லா சத்தியத்தின் ஆவியிலும் வழிநடத்தப்பட்டும் அவரோ உங்களோட கூட நாங்கள் புசிச்சோமே, உங்களோட கூட நாங்கள் இருந்தோமே அப்படிலாம் சொன்னாலும் அங்கே என்ன ஆயிடுது? உங்களை அறியேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இவ்வளோ சத்தியத்தை அறிந்து இவ்வளோ காரியத்துக்குள்ளாக உட்படுத்தப்பட்டு மகத்துவமுள்ள இந்த உன்னத அழைப்பின் பங்குக்கு பாத்திரமாகிற அந்த பக்கத்தில் வந்த பிறகு நிராகரிப்பு, சரிங்களா? அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். அதுதான் பல்ல கடிக்கிற ஒரு நிலைமையில ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலையாக யாருக்கு இருக்கும்? திரள் கூட்டத்துக்கு இருக்கும், சரிங்களா? உங்களை நான் அறியலைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த சத்தியத்தெல்லாம் கேட்ட பிறகு ஆண்டவர் நம்மளை கை விட்டுட்டு உங்களை நான் அறியலைன்னு சொன்னால் இதோட வைத்தறிச்ச வேறு எதுவும் இருக்கா? பேர் இழப்பு இல்லையா நம்மளுக்கு? அதை தான் இங்கே அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தை சொன்னது என்ன வார்த்தைன்னா, உங்களை நான் அறியேன். தொடர்ந்து வாசிங்க 13 வரையும். ஓகே, அப்போ அதில் நீங்கள் இன்னொரு ஓமையினுடைய விஷயம் இருக்கு. 30வது வசனத்தை படிங்க. அப்ப அழுகையும் பற்கடிப்புக்குரிய ஒரு விஷயத்த மகா உத்தர காலத்தின் உச்சத்துல தான் அந்த வார்த்தைகளை பார்த்தோம். இந்த தகுதியற்ற நிலைமையில் உள்ள இந்த புத்தி இல்லாத கன்னியர்கள் மற்ற ஏனைய அந்த தேவனுக்கேற்ற அந்த கிரியை செய்யாத அந்த ஜனங்களுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் அந்த காவல்காரர்களுடைய அடி வாங்குறக்கூடிய மகா உத்தரத்தினுடைய சூழ்நிலை தான் மிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் மனம் திரும்பி வரலாம். ஆனால் இலக்கை நோக்கிய பயணத்தில் பந்தய பொருளுக்கான பரிசு அங்கே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ஓடினாலும் அது சும்மா என்னத்துக்கு ஓடுறது? நானும் ஓடினேங்கிறதுக்கான ஓட்டமாக தான் இருக்கும். ஆகவே தான் இதில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டவர்களாக இருக்கிற நாம சபை வாய்ப்புக்குரிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கு. மணவாளனுடைய அந்த ஒரு இருக்கையில் உட்காந்துருப்பார். மணவாட்டி பின்னாக கூட்டிகிட்டு வரப்படுவாங்க, பின்னாடி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அந்த கூட்டிகிட்டு வர மணவாட்டியாக இருக்கிறதா, மணவாட்டிக்கு பின்னாடி போகிற தோழி வகுப்பாக இருக்கிறதா? தோழி வகுப்பார் தான் இந்த திரள் கூட்டமாக பார்க்குறோம், சரிங்களா? ஆக நம்ம மணவாளனுக்குரிய மணவாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பில் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், தோழி வகுப்பார் அல்ல. ஆயினும் வசனத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு நிலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்மளுடைய ஓட்டத்தை சிறப்படுத்துவோம். நம்மளுக்கான உன்னத அழைப்பின் பங்குக்கு பாத்திரவான் ஆகுவதற்கான தகுதியை நம்முடைய வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டி பரிசுத்தத்தை காத்து அவருக்கேற்ற பலியை செலுத்தி நாம் அந்த உன்னத அழைப்பின் பங்கை அடையணுங்கிறதான் இங்கே நம்ம கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். சங்கீதம் 45 10 முதல் 15 வரை. பதினஞ்சு வரை. இன்னைக்கு கூட பாட்டு பாடணும் இல்லையா? அந்த பூரண உள்ளார்ந்த அழகு, பரிசுத்த அலங்காரம், அப்படிப்பட்ட அழகு உள்ள ஆவியின் கனிகளை உடையவளா இருக்கிறவ தான் இந்த மணவாட்டி, ராஜகுமாரத்தி, சரிங்களா? ராஜாவாகிய கிறிஸ்துவினுடைய மணவாட்டி, சரிங்களா? படிங்க. அவளுடைய உடை பொற்ஜரிகை. ஆக்சுவலாக இந்த திரள் கூட்டத்துக்கும் சரி, சபை வாய்ப்பில் உள்ள மணவாட்டிக்கும் சரி, வெள்ளை இங்கி தான் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவை தரித்து கொள்கிற நீதியின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரங்கிறது வெள்ளை அங்கி தான் அடையாளப்படுத்தும். அப்போ சபைக்குமே வெள்ளை அங்கி தான், திரள் கூட்டத்துக்கும் வெள்ளை அங்கி தான்.
இந்த வெள்ளை அங்கில சபை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டமும் பாவம் செய்கிறது தான், சபையும் ஒரு சில பாவங்கள் செய்யக்கூடியதுல கரை உள்ளது தான். ஆனால் அந்த கரை மேலே, இந்த வெள்ளை அங்கியில் பட்ட அந்த கரை மேலே இந்த ராஜகுமாரஸ்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொற்செரிகைய திவ்ய சுபாவத்திற்குரிய குணலட்சணமாக இருக்கிற ஆவியின் கனிகளை அந்த வெள்ளை அங்கில எம்ப்ராய்டிங் பண்ணிட்டாங்க. அதனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அந்த கரைகள் கழுவப்பட்டு அதில் தங்க முலாமிட்ட அந்த ஒரு ஜரிகையாக பார்க்கப்படுறதுனால அது வெள்ளை ட்ரெஸ்ஸாக தெரியுமா? அது எப்படி இருக்கும்? ஒரு ஜரிகை, ஜரிகைன்னா என்னங்க? சகோதரிகள் தான் சொல்லணும். பார்டர், அதிலெல்லாம் அப்படியே என்ன என்ன எதில் இது பண்ணியிருக்கான்? கோல்டில். அப்போ அந்த கரை தெரியாத அளவுக்கு, கரை தெரியாத அளவுக்கு திவ்ய சுபாவத்திற்குரிய ஆவியின் கனிகளை அங்கே டெவலப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குங்க? வெள்ளையாக இருந்தும் அதில் திவ்ய சுபாவத்திற்குரிய ஆவிக்குரிய அந்த பரிசுத்தவான்களுடைய குணலட்சணம் அங்கே டெவலப் ஆயிடுச்சு. தொடர்ந்து வாசிங்க. அதான் எம்ப்ராய்டிங், சரிங்களா? அழகழகான பூக்கள், கனிகள், அது ஆவியின் கனிகளாக நம்முடைய வாழ்க்கையினுடைய குணலட்சணத்தை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு தன்மையின் நம்முடைய ஜீவியம். தொடர்ந்து வாசிங்க. சரி, இப்போ கல்யாண பொண்ணு பின்னாடி போகிற 4 பொண்ணுங்க, யார் ட்ரெஸ்ஸு, யார் பார்க்குறதுக்கு, யார் எல்லாம் உற்று நோக்கி பார்க்குறது? அந்த பின்னாடி போகிற 4-5 பொண்ணுங்களை பார்ப்பாங்களா, கல்யாண பொண்ணை பார்ப்பாங்க? அதோடைய ட்ரெஸ்ஸை பாருங்க, அன்னைக்கு தான் எல்லா ஜோடிப்பும் இல்லையா? மற்ற அந்த தோழிகளும் தோழிகள் தான் இல்லைங்களா? அவங்க ட்ரெஸ்ஸை வந்து மேக்கப் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரியான வேலைக்கான ஒரு விஷயந்தான். கல்யாணம் மணப்பெண்ங்கிறதுக்கும் தோழிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆயினும் இந்த புத்தி இல்லாத நிலைமையில நம்ம தோழி குரூப்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிப்போம். நாம் இந்த தோழி குரூப்பாக வர்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளே நம்ம வரலை. நம்ம வந்திருக்கிறது மகிமையான ராஜகுமாரஸ்தியினுடைய திவ்ய சுபாவமாகிய தங்க பொற்ஜரிகையினால் எம்ப்ராய்டிங் பண்ணப்பட்ட எல்லா ஆவியின் கனிகளோடு கூடிய மணவாளன் பார்த்த உடனே ட்ரெஸ்லேருந்து முகத்திலேருந்து எல்லாமே பூரிப்படைஞ்சிடணும். ராஜா, நம்முடைய ஆண்டவராகிய ராஜாதி ராஜா கிறிஸ்து, சரிங்களா? அந்த அளவுக்கு நம் எல்லா வகையான ஆவியின் அலங்காரத்துக்குள் நாம் பூரணப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர் என்ன ஆவார்? நம்மள் மேல் பிரியமாக இருப்பார். என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்துவான்னு யாரை சொல்லுவா? இந்த வெள்ளை அங்கி தரிச்சிருக்கிற திரள் கூட்டத்தையா சொல்லுவார்? சரிங்களா? அப்போ அவங்கள பார்த்து என்னதான் சொல்ல போறாரு? உங்களை நான் அறியேன்னு சொல்ல போறாரு. அப்போ அந்த ஒரு காரியத்திற்காக இந்த ஓட்டத்தை நம்ம ஆரம்பிக்கல. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, 15 வரையும். சும்மா ஜஸ்ட் போய் அந்த பரலோகத்திற்குரிய இதில் ஒரு தேவதூதர் நிலைமையில் ஒரு வெள்ளையங்கி குருத்தோலை குரூப், நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம அதில் இருக்கிறோம்னா நம்மளுக்கு பேர் என்னது? குருத்தோலை குரூப், இல்லைன்னா வெள்ளையங்கி குரூப், இல்லைங்களா? ஆனால் பொற்சரிகை, தங்க ஜரிகை, எம்ப்ராய்டிங்கோட மணவாளனுக்கு ஏற்ற ஒரே மணவாட்டியாக எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஸ்தானத்தில் எல்லாரும் அந்த மணவாட்டியாகி அந்த ராணியினுடைய தயவை நாடுவார்கள். முற்பிதாக்கள் முதற்கொண்டு ஏதாச்சும் பார்த்து செஞ்சு விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்க போகுது. யாரை பார்த்து? நம்மளை பார்த்து இல்லை, மணவாட்டியாகிய நம்மளை பார்த்து, இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மகிமையான உன்னதளப்பின் பங்குக்கு பாத்திரவான்களாகும்படிக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தில் பார்க்குறோம். இவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை முன்னதாக தேவன் நமக்காக முன்குறித்திருக்கிறார். சரிங்களா? இவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் அடைய முடியாது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் எல்லாமே அவர்கள் அடையவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள இந்த பங்கை அடைய தேவன் கிருபையாய் இந்த மணவாட்டியாகிய சபைக்கு 144,000 பேருக்கு, இந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தின் ஜனங்களாக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்ட ஒரு திரள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாலேஜுக்கு மட்டும் நம்ம வச்சுக்குவோம். நாலேஜ்னா இப்படிப்பட்ட ஒரு ஒன்று இருக்குது, அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு சபை. அந்த சபைக்காக ஒரு விஷயத்தில் தான் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு உண்மை உள்ளவர்களுக்குரிய விஷயத்தில் மரண பரியந்தம் முடிய பரியந்தம் உண்மை உத்தமமான ஒரு ஜீவியத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கும்.
இதில் ஒரு இன்ஃபார்மேஷனுக்கு மட்டும் பாடம் முடிஞ்சிருச்சு. ஒரு இன்ஃபார்மேஷனுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 10 கன்னியர் ஊமையில் புத்தி உள்ள அந்த 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க 5 பேருமே சபை ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சரிங்களா? கல்யாண வஸ்திரம்னு ஒரு பாடம் ஒன்று இருக்கு. கல்யாண சாலைக்குள்ள போன பிறகு ட்ரெஸ்ஸு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன், நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு கல்யாண விருந்து சாலைக்குள்ள போன பிறகும் நம்ம என்ன ஆக வேண்டியிருக்குங்க? அங்கே போய் தெளிவா தேவ நீதிக்கு ஏற்ற ஜீவியத்தில் நிற்க வேண்டும். அங்கே கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா உன்னை நான் அறியேன், வெளியே போதான், அப்பையும் தரல் கூட்டம் தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிலை நிற்க தேவன் கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து, இது நம்மளால் கூடாது, முழுவதும் தேவனால் நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி வருவோம். எல்லாம் குப்பை என எண்ணி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமாக எண்ணி அந்த ஆதாயத்திற்குரிய கனமகிமை சாகாமையை பெற தேவன் கிருபையாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.